வெல்கம் பிடிஎன் சினிமா. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடிகர் ராதிகா அவர்கள் எத்தனை படங்கள் இணைந்து நடித்துள்ளார் என்றுதான் இன்று நாம் பார்க்க போதும். அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை இது பண்ணுங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ராதிகாவும் இதற்கு முன் காதலித்தது உண்மைதான். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நடிக்க மாட்டேன் என்று மறுத்தவர்களும் ராதிகா அவர்கள் தான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவருடன் அதிகமாக நடித்தவர் யார் என்றால் ராதிகா அவர்கள் தான் அதிகமாக நடித்திருக்காங்க. முதல் திரைப்படமான இனிக்கும் இளமை 1979 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் M.A. காஜா அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். இரண்டாவது திரைப்படம் நீதியின் மறுபக்கம் 1985 வருடம் இந்த படம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் S.A. சந்திரசேகர் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். மூன்றாவது திரைப்படம் நானே ராஜா நானே மந்திரி 1985 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் பாலு ஆனந்த் அவர்கள் இயக்கியுள்ளார். நான்காவது திரைப்படம் தர்ம தேவதை 1986 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் SP முத்துராமன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். ஐந்தாவது திரைப்படம் வீரபாண்டியன். இந்த படம் 1987 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் கார்த்திக் ரகுநாதன் அவர்கள் இயக்கியுள்ளார். ஆறாவது திரைப்படம் சிறைவரவை. இந்த படம் 1987 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் மனோபலா அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். ஏழாவது திரைப்படம் உழவன் மகன். இந்த படம் 1987 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் அரவிந்த் ராஜ் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். எட்டாவது திரைப்படம் உழைத்து வாழ வேண்டும் 1988 வருடம் இந்த படம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் அமீர்ஜான் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். ஒன்பதாவது திரைப்படம் காலையும் நீயே மாலையும் நீயே 1988 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் R. சுந்தரராஜன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். 10வது திரைப்படம் தெற்கத்தி கள்ளன் 1988 வருடம் இந்த திரைப்படம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் கலைமணி அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். 11வது திரைப்படம் தென்பாண்டி சீமையிலே. இந்த படம் 1988 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் சி. கோலப்பன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். 12வது திரைப்படம் நல்லவன். இந்த படம் 1988 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் SP முத்துராமன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார்கள். SP முத்துராமன் அவர்கள். 13வது திரைப்படம் பூந்தோட்ட காவல்காரன். இந்த படம் 1988 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் செந்தில்நாதன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடிகை ராதிகா அவர்கள் இணைந்து நடித்த படங்கள் மொத்தம் 13 படங்கள். 13 படங்களையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் கொடுத்த படங்கள்லாம் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை இது பண்ணுங்கள். இதுபோல் நடிகர்களை பற்றி போடணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்தெந்த நடிகர் படங்களை போடணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் அதை போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டில் வரேன். ராதிகா கேப்டன் இணைந்து படங்களை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கண்டென்ட்